ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியாக இருப்பார் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி விஷம் குடிச்சு படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா கௌதமோட காலில் விழுந்து எப்படியாவது கார்த்திக் மாப்பிள்ளையை சம்மதிக்க வச்சு அஞ்சலியை ஏற்றுக்க சொல்லுங்கள். அஞ்சலி இல்லாத உலகத்தில் நானே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை போடுறாங்க. அந்த ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா மயங்கிட்டு இருந்த கௌதமும் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி விஷம் குடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ அங்கே போனேன், நான் தான் சொல்லியிருக்கேன் அவளை பார்க்க போகக்கூடாதுன்ட்டு, என்னை மீறி போயிருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நல்லது தானே பண்ணியிருக்கா, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்ட்டு விஷம் குடிச்சிருக்கா, நல்லது தானே அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி பாராட்டுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, என் மக திருந்திட்டா உங்களுக்காக தான் விஷம் எடுத்து குடிச்சிரு, ஏன்னா நீங்கள் அவளுக்கு கிடைக்க மாட்டான்ற விரக்தியில் அவள் அந்த மாதிரி பண்ணிட்டா, அவள் கண்டிப்பாக திருந்திட்டா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிங் எல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் உங்களுடைய ஆக்டிங் எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணிக்கு நம்முடைய கார்த்தி சொல்கிறாங்க. நம்ம ஜானியுமே பார்த்தீங்கன்னா அவெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்கன்னா அவ்வளோதான் பாரு, இலக்கிய மரியாதை உன் அத்தையை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளை கண்டிப்பாக கார்த்திக் ஏற்றுக்க மாட்டான். கார்த்திக் நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியுமே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி அவளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னது இந்த இலக்கியாவை தாங்கிக்கவும் முடியலைங்க. ஏன்னா மாமா பொண்ணு அப்படின்றதாங்க, அவள் எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலையும் அவள் திருந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை அதை இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி அந்த அஞ்சலி பண்ணாங்க. என்றைக்குமே ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க தெரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியான நம்புறது முட்டாள்தனமான விஷயங்க. முழு கேரக்டர் சின்ன வயசுலேருந்து அவளோட கேரக்டர் தெரிஞ்சுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப மோசமான விஷயங்கள். நம்முடைய கார்த்தியோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதுபோக நம்முடைய பைரவி பார்த்தீங்களா நீங்கள் சொல்லியே அந்த இலக்கிய அந்த அஞ்சலியை பார்க்க போயிருப்பா, இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்குது, நான் தான் சொன்னல, இவ மறுபடியும் அந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறான், கார்த்தியோட லைஃப்பை கொலாப்ஸ் பண்ண பார்க்குறா அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் ஏற்றி விடுவோம். இந்த பாரு இலக்கியா, இந்த அஞ்சலியை பற்றி பேசக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மீறி அவளை கார்த்திகோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நானும் என் மகனும் இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடுவோம், நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி சொல்லிடுறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் என்ன செய்யறதுனே தெரியாத முழிச்சிட்டு இருக்காருங்க. ஏன்னா இந்த அஞ்சலியும் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ கடைசியாக திருந்திட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. இவன் கரெக்டாக 1000 எபிசோட தொடாது கண்டிப்பாக இந்த கேவலமான சீரியலை கண்டிப்பாக இந்த டைரக்டர் முடிக்கவும் மாட்டான். அதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனும் இவன் ஒவ்வொரு சீனை வைக்கவும் மாட்டான். எப்படி பார்த்தாலும் லாஸ்ட்டு ஒரு 20 எபிசோடில் போய்ட்டுலாம் இந்த அஞ்சலி திறந்துருவா, பைரவி திறந்துற மாதிரியெல்லாம் வைக்க போகிறாங்க. வர எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் படிச்சோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.